ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலான்னு சொல்லாங்க. அதுதான் நடக்குது. இந்த விவசாயி உருப்படாத காரணம் இதுதான் பாருங்கள். ஜிஏ எல்லாம் கூப்பிட்டு ஆரம்ப கூட்டம் கொண்டு வைக்காங்க. வச்சு அதில் விதைப்பு டேட்டை முடிவெடுத்து பெட்டு டேட் 10ஆம் தேதி சொல்லி முடிவெடுத்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த விதைப்பு டேட்டை கடைப்பிடிக்கோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இதே பிரச்சனை போய் கொண்டு போர்டரில் இருக்கிறவன் கடைசி மட்டும் கஷ்டப்பட்டு யானை காவல் மாட்டு காவல்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வயல்காரர்கள் பாருங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற வயல்காரர்கள் லேசாக வட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் கூடி யானை காவல் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு போட்டுறாங்கண்டா, இப்போ 10ஆம் தேதி நாங்கள் வெட்டினோம்னா அப்புறம் அவங்க ஒரு நாள் வந்து கட்டில் கிடக்கணுமே, யானையை காவல் பார்க்கணுமே. அது கேளாது. வீட்டில் படுத்து கிடந்தது வல்லாமையை வெட்டி எடுத்தது போகிறதுக்கு வார ஒவ்வொரு போகும் இதாக நடக்குது. இது கார் கொண்டோவில் கொண்டாரு பாருங்க. இரவு அந்த யானையை பார்க்க போகிறீங்களா? இங்கே பாருங்க, இதான் வயல் உண்டு சரியா? இதான் இந்த வயல், இந்த கட்டு பாருங்க, இந்த அருகே வாக்கியா கட்டு, இதான் வாக்கியா கட்டு. இங்கே பாருங்க, இரவு யானை ஓடத்தை நின்றுங்கண்டு பார்த்தீங்களா? யானோட கக்கா இந்த கிடக்கு, ஒரு கும்பமாக கிடக்கு. இது மாதிரி இந்த வரம்பு நீட்டு கிடக்கு, இந்த வரம்பெல்லாம் இடிச்சு கிடக்கு பாருங்க. வந்து இங்கே பாருங்கள், இரவு வந்த யானை அந்த வயலே போட்டு துவைச்சி வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு வரவை அரவாசி அப்படியே முடிஞ்சு. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் யானை காவலை வாக்கும் இந்த போர்டர்லேருந்து அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து வந்து வெட்டிது போகிற நியாயமா? இது கார் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஜிஏலாம் கொண்டு வந்து எல்லா அமைப்பும் சேர்ந்து ஒரு ஆரம்ப கூட்டம் வைக்கிங்க. விதைப்பு இப்போ தான் செய்யணும், இப்போ தான் வெட்டணும்னு சொல்லி ஒரு இது செய்கிறீங்க. ஆனால் எந்த இதுவும் நடக்கிற மாதிரி இல்லை, ஒழுங்காக நடக்கிற மாதிரி இல்லை. அப்படி இல்லாட்டி என்னத்துக்கு இந்த அமைப்பு? அதெல்லாம் தேவையில்லை. களைச்சி போட்டு உண்மையாக வேலையை பாருங்கள். அவன் தண்ணி வந்தோடனே விதைச்சி போட்டு அவன்கிட்ட பாட்டுக்கு வெட்டி போட்டு வேலையை பார்க்கட்டும். இப்படி எல்லோரும் சாகத்தொழில். இப்போ நாங்கள் பைத்தியாரமாக இதில் கடந்து காவல் பார்த்து கொடுக்கணும். அவங்க லேசாக முன்னுக்கு வெட்டிதுங்க. இந்த முறை உண்மையாக அந்த கட்டுப்பாடு கொண்டு வரலண்டா, வெட்டினாக்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலண்டா, பாரமுறை இருந்து நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லி தாரிக்காங்க. அவங்களோட பாட்டுக்கு விதைக்கிற விட்டுற பாப்பா இந்த அமைப்பு என்ன கட்டுப்பாடு வருதுன்னு செய்கிறோம். உங்க கூட கட்டுப்பாட்டுக்கு, அதாவது நான் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வெட்டா வேண்டிய வெள்ளாமல் தெரியுமா? அது நான் இந்த அமைப்போட கட்டுப்பாட்டுக்காக வேண்டி பார்த்துட்டு 10ஆம் தேதி மட்டும் வெட்ட உண்மைன்னு சொல்லி பார்த்துருக்கேன். என்ன நடந்தால் இன்னும் அழிஞ்சாலும் சரி, நான் அமைப்போட கட்டுப்பாட்டுக்கு 10ஆம் தேதி தான் இந்த முறை வெட்டுவேன். ஆனால் இந்த முந்தி வெட்டுறாக்களுக்கு இந்த முறையும் அமைப்பால் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால், இந்த உன்னிச்ச அமைப்பால் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால், பாரமுறை நான் 3 மாதம் அன்னையில் தான் விதைப்பேன். விதைச்சி போட்டு எல்லாருக்கும் முந்தி வெட்டுவேன், பார்ப்போம் என்ன நடக்குது. நம்மளும் ஒரே பைத்தியார் நாயிலானி, மற்றவன் என்ன பைத்தியார்னு நினைக்காங்களா? மட்டக்களப்பில் விவசாயத்தை காப்பாற்றுறண்டா ஒன்று செய்யணும். இந்த விவசாய அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து யார் யார் அந்த வெட்டு டேட்டுக்கு முந்தி வெட்டினாங்களோ அவங்க அவ்வளோ பேருக்கும் அரசாங்கத்தால் வழங்கப்படுற பசல மானியம் அது இதெல்லாம் வழங்கப்படுது. அது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ தடை செஞ்சிங்கன்னா தான் இந்த முந்தி வெட்டுற அந்த அறுவடையை தடுக்கலாம், விவசாயத்தையும் காப்பாற்றலாம், மட்டக்களப்பு விவசாயத்தையும்.